இந்த ஈகோ ராமன் படக்குழுவினருக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா கடந்த 9 மாதமாக அவரோட குரலையும் உருவத்தையும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த திரையில் அவரை பார்க்கும்பொழுது அந்த அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சாக இருந்தது. அதுவும் ஃபுல் ஃப்ரேம் ஃபுல் ஸ்க்ரீனில். ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன்னா ஒரு கலைஞனுக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அந்த திரையில் சிங்கிளாக நான் இருக்கணும். அன்னைக்கு தான் நான் இந்த திரைத்துறையில் வந்து சாதித்ததற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு. அந்த அங்கீகாரம் இந்த படத்தில் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இருந்தார். அதுவும் கடைசியாக அந்த ஒரு 15 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஈகோ ராமன் அப்படிங்கிற பேருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா ரோபோ சங்கர். ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை ஈகோ காமிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியும் கொடுத்தும் பழக்கப்படுத்தணும், எதையும் பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜோனர் தொட்டிருக்காரு. நான் கூட சொன்னேன், ஏப்பா இப்படி வித்தியாசமாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுப்பாங்களா, நீங்கள் காமெடியன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர் அப்படின்னா. இல்லை புதுசாக ஜோனரில் ஏதாவது நான் செய்யணும், என்ன நான் நிரூபிக்கணும், கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பேசும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த முகத்துலேயும் அந்த கண்ணுலேயும் எத்தனை உணர்ச்சிகள். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 நாள் நாங்கள் அதை எதையுமே பார்க்கல. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதை மட்டும்தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அந்த 15 நிமிஷம் பார்க்கும்போது அந்த கண் எவ்வளோ பேசுது, அந்த அந்த உதடு அந்த கண்ணெல்லாம் எவ்வளோ உணர்ச்சிகளை சொல்லுது. ஆனால் அந்த செப்டம்பர் 16, 17, 18 3 நாளும் நாங்கள் அதை பார்க்கல. அது ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அந்த கிளைமேக்ஸில் நாங்கள் பார்த்தோம் அந்த கண் பேசுகிறத. ஸோ அதுக்கு வந்து ஈகோ ராமன் டீமுக்கும் இயக்குனர் கணேசனுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை மக்களும் வந்து ஏற்றுக்கணும், மீடியாவும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மீடியா நண்பர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேரோட கஷ்டம் அதில் இருக்குது, உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை மீடியா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும், நாங்கள் எவ்வளோ பேசினாலும். ஸோ மீடியா நண்பர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தையும் ஈகோ ராமன் குடும்பத்தோட ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யணும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பற்றி அவர் ரொம்ப எஸ்பெஷலாக எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவ்வளோ காமிச்சார். ஏன்னா அவ்வளோ ரசித்து பண்ண படம் இது. ஏன்னா அப்பா என்ன சொன்னார்னா, என் ஜானர் இல்லாமல் இதை நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்டா, நீங்கள் நல்லாயிருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன படம் தான் வந்து ஈகோ ராமன். ஸோ